இந்தியா கூட்டணி கூட்டத்தில் திமுக பங்கேற்காது. திமுக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஜூன் 8ஆம் தேதி நடைபெறும் இந்தியா கூட்டணி கட்சிகளின் கூட்டத்தில் திமுக பங்கேற்காது என அக்கட்சி அறிவித்துள்ளது. இதுகுறித்து திமுக வெளியிட்டுள்ள அறிவிப்பில், டெல்லி கான்ஸ்டிடியூஷனல் கிளப்பில் வருகிற ஜூன் 8ஆம் தேதி நடைபெறும் இந்தியா கூட்டணி கட்சிகளின் கூட்டத்திற்கு வருமாறு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை நீட் தேர்வு, தொகுதி மறுசீரமைப்பு, அவசரமாக தேர்தல் நேரத்தில் திணிக்கப்பட்ட CAA, தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகள், ஒரே நாடு ஒரே தேர்தல், வக்ஃபு சட்டம், FCRA சட்டத்திருத்தம் உள்ளிட்ட ஜனநாயகத்திற்கும் மதச்சார்பின்மைக்கும் மாநில உரிமைகளுக்கும் எதிரான அனைத்திற்கும் தொடக்கம் முதல் அரசியல் இதயமாக துணிச்சலுடன் எதிர்த்து நின்றது. அதற்கான நடவடிக்கைகளை ஜனநாயக ரீதியில் நாடாளுமன்றத்திலும், ஆட்சியில் இருந்த நேரத்திலும், சட்டமன்றத்திலும், மக்கள் மன்றத்திலும், உரிய நேரத்தில் நீதிமன்றங்களிலும் எடுத்து வைத்து வாதாடியும் போராடியும் வந்திருக்கிறது. இந்திய கூட்டணி தொடங்கியதிலிருந்து அக்கூட்டணியின் மைய சக்தியாக திராவிட முன்னேற்றக் கழகம் இயங்கியது. திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் தான் நாட்டு மக்களுக்காக முக்கிய பிரச்சனைகளில் முதன்மை குரல் எழுப்பி வந்தார். இந்த இந்திய கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளும் அக்கட்சிகளின் தலைவர்களுக்கும் நன்கு அறிவார்கள். தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பின் காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இழைத்த துரோகத்தினால் மிகுந்த மனக்காயமுற்றிருக்கும் கழக தோழர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கின்ற வகையில் வருகிற ஜூன் 8ஆம் தேதி டெல்லியில் நடைபெறும் இந்திய கூட்டணி கூட்டத்தில், அதாவது காங்கிரஸ் பங்கேற்கும் கூட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் பங்கேற்காது. இக்கூட்டத்தில் பங்கேற்காத அதே நேரத்தில் இந்த கூட்டத்தில் இடம்பெற்றுள்ள மற்ற கட்சிகள் முன்வைக்கும் நாட்டு நலனை பாதிக்கும் பட்சத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் என்றைக்கும் குரல் கொடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.